இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு. அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பை சொரிய விட்டுருப்பான். நீ வேணா பாரு, இந்த வீடு வெடிக்கும். நீ யாரா வேணா இரு, தளபதியோட வெறியாட்டத்தை பார்க்க ரெடியா இரு. நான் ஒரு வீடியோ பேசின உடனே கதற ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, விஜயலட்சுமியை கூட்டிட்டு வந்து அரசியல் பண்றாங்க பாருங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு அதை அந்த ரீலே சுத்திட்டு இருக்க போறீங்க? முதல்ல விஜயலட்சுமியை காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னீங்க, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா நீங்க, அதுக்கப்புறம் திமுக நீங்க, இப்போ தாவேக்காவா? இல்லை, உங்களுக்கு முதல்வரை பிடிக்காது, அவரை உக்காந்து நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு முதல்வர் விஜய் அவர்கள் மேலே ரொம்ப மரியாதை, அவரோட ஆட்சி மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. அதனால் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் ஒன்றுமே பண்ணலை. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என்னோட வேலையை நான் பார்க்குறேன். ஓகே? இதில் அந்த ஆக்கில் விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு வந்து அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஓகே? ஒன்றுமே கிடையாது. கூல். இல்லை, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறத விட்டுட்டு 24 மணி நேரமும் த்ரிஷான்னு உட்காந்து வம்பு கழுத்துட்டு இருந்தாங்க. அந்த 24 மணி நேரமும் வம்பு கழுத்துட்டு இருக்கும் போது ஒரு நிமிஷமாவது நம்ம எதிரிய 5 அடி அடிக்கும் போது அவன் ஏதாவது ஒரு அடி அடிச்சுட்டானா, நம்ம த்ரிஷா அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஏதாவது விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? சிந்திக்கல, ஏன்னா அவங்களுக்கு சிந்திக்க வராது. இப்போ என்ன போச்சுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் த்ரிஷா அவங்கள பற்றி தப்பாக பேசினா நாங்கள் விஜயலட்சுமியை பற்றி தப்பாக பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐயோ ஏன்பா, என்ன எதுக்குப்பா பம்ப கிழக்குறீங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இறங்கிட்டேன். இப்போ என்ன ஆக போகுது? சண்டை போட்டுட்டு இருக்க போகிறாங்களா? அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? மக்கள் காரி தூ அப்படின்னு துப்ப மாட்டாங்க? முதல்வர் விஜய் அவர்கள் மேல சில பேருக்கெல்லாம் மனசுல அவ்வளோ வன்மம் இருக்கு இல்லையா? மேடையில் அவ்வளோ விமர்சனம் பண்றாங்க, தப்பா பேசுறாங்க. ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் அவங்கள நேரில் பார்த்துட்டா ஐயோ என்ன அன்பு பொழிறாங்க. ஷால் போத்துனது, கட்டி பிடிச்சது. எது உண்மை? ஒரு முதல்வர் நாற்காலிக்காக இவ்வளோ கேவலமாக நீங்களாம் நடிக்கிறீங்களே, உங்களை பார்த்தா உங்களுக்கு அசிங்கமா இல்லை? நீங்களாம் யார்கிட்ட உண்மையாக இருப்பீங்க? இல்லை, தெரியாமல் கேட்குறேன். உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட நடிக்கிறீங்க, தமிழ்நாடு மக்கள்கிட்ட நடிக்கிறீங்க, உங்கள் வீடு தேடி வந்து முதல்வர் விஜய் அவர்கள் அன்பு கொடுக்குறாரு, அவர்கிட்ட நடிக்கிறீங்க. அப்போ உங்களெல்லாம் என்ன சொல்ல? இன்று முதல் உதவாநிதியின் பெயர் செருப்படி சிவனாண்டி என்று மாறப்படுகிறது. ஏன்னு கேளுங்களேன், நேற்று சட்டசபையில வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பிளாஸ்ட் வாங்கினாரு. அதுல மெயினா நம்ம மினிஸ்டர் சரத்குமார் அவர்கள் கிட்ட வாங்கின செருப்படி தான் தரமான அடின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட தொகுதி, அவர் தான் இப்ப டெபுட்டி சிஎம். அந்த இடத்துல நின்னுட்டு நீங்க வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணீங்க, அதை ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு நான் தான் பெரிய ஆள் மாதிரி பேசினாரு. ஆனா நம்ம தலைவர் விடுவாரா? எந்திரிச்சு நின்னு, அப்ப நீங்க தானே இருந்தீங்க, ஒழுங்கா நீங்க பாக்கலையா, அப்ப நீங்க இது போதைப் பொருளை விக்கிற களவு பண்ணீங்களான்னு சொல்லி செருப்பை எடுத்து சரியான அடி. தலைவருக்கு வாயே திறக்க முடியல. நண்பா, இப்ப நீங்க பேசுறதெல்லாம் யாருக்கிட்டனா, எங்க அண்ணனோட பசங்கள்கிட்ட. அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா, உங்களை மாதிரி அவதூறு கிரியேட் பண்ணி ஆபாசமா பேசி அசிங்கமா பேசி எல்லாம் போட்டி போட மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பாயிண்டா இருக்கும், ஸ்லிப்பர் ஷார்ட்டா இருக்கும். எவ்வளவு செருப்படி வாங்கினாலும் நீங்க திருந்த மாட்டேன்றீங்க. அதனால கேட்கும் போது என்ன பேசுறோன்றது யோசிச்சு பேசுங்க. 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பத்தாது, யாருக்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசணும். புரியுதா? இதை பத்தி பேசாமலும் இருக்க முடியல, பார்த்துக்கிட்டும் சும்மானும் உட்கார முடியல. ஏன்னா டிவிக்கேன்னு ஒரு வார்த்தை இதுக்குள்ள வருது. இதை பத்தி நான் பேசினேன்னா உடனே வந்து நீ என்ன ஒழுங்கா தான் ட்ரெஸ் போடுறியா அப்படின்னு கேட்பானுங்க. உடைங்கிறது பெண்களோட உரிமை தான், அதை நான் எந்த விதத்திலையும் தப்பு சொல்லலை. ஆனா குறிப்பிட்ட பெண்களோட உடம்புல நம்ம கிட்ட பெருசா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த ஒரு சிலர் வந்து அதை மட்டும் காட்டி வீடியோ போடுறாங்க. அதை பத்தி வந்து நிறைய பேர் பேசுறாங்க. அதுல ஒரு 2 பேர் பேசினது மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. அதை பாத்துட்டு வாங்களேன்.
தேர்தல் நேரத்துல டிவிகேவுக்கு ஓட்டு கேட்டு எங்க விஜய் ஆட்சி அமைச்சாருன்னா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு உருக பேசி வீடியோ போட்டு டிவிகேவுக்கு பரப்புரை பண்ண பொண்ணு தான் இந்த பொண்ணு. உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல. மக்களே, இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான இன்ஃபுளுசர். இவங்க என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் முன்னாடி தாவேக்காக்கு அதாவது டிவிகேக்கு பயங்கரமா வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ப்ரோ, உங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, இந்த லேடியை வச்சு வீடியோ போடுற எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த லேடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதி அவரோட போட்டோ வச்சு வீடியோ போட்டது உண்மைதான். ஆனா அது ஓன் வாய்ஸ்ல போடல, ஒரு ரீல் போட்டாங்க. அந்த டைம்ல தளபதியை பத்தி பேசினா ட்ரெண்டிங் ஆகுது, லைக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த லேடி பண்ணுச்சு. சரிங்களா? இது வந்து இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் பண்ணாங்க. அவங்க எந்த ஒரு இடத்துலயும் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி இப்ப வரைக்கும் நாங்களா பேசுற மாதிரி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் வீடியோ எல்லாம் இங்க போட கிடையாது, அவங்க ஓன் வாய்ஸும் போட கிடையாது. நீங்க வந்து சொல்றீங்க எலெக்ஷன் அப்ப வந்து ஓட்டு கேட்டாங்க டிவிக்கோட சப்போர்ட்ன்ட்டு. கிடையாது, அவங்க வந்து அதுக்கு முன்னாடியுமே அப்படிதான் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபுல் வீடியோ போய் பாருங்க, உங்க ப்ரொஃபைல செக் பண்ணுங்க. புரியுதுங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுல எதுக்கு டிவிக்கு வந்து இன்வால்வ் பண்றீங்க எனக்கு புரியல. இதுல இந்த அண்ணன் கேட்டிருக்காரு, ஒரு அண்ணன் கேட்டிருக்காரு, நேத்து மட்டுமே வந்து இந்த பொண்ணு இந்த வீடியோ வெளியிட்ட நேரத்துல 12 பெண்களுக்கு கற்பழிப்பு நடந்திருக்கு. அந்த நேரத்துல இவங்க டிவிக்கு சப்போர்ட் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு வருது. இவங்க எந்த இடத்துல வந்து டிவிக்கு சப்போர்ட்னு எனக்கு தெரியல. நான் ஒரு நாளையும் உங்களை நான் பார்த்தது கிடையாது டிவிக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் கேட்கறேன், இவங்க வந்து நீங்க வந்து சோசியல் மீடியால இந்த மாதிரி ஆட்களை வரவேற்கிறதுனால தானே அப்படி இருக்கு. ஏன் வரவேற்கிறீங்கன்னு தான் நான் உங்களை தான் கேள்வி கேட்பேன். இப்போ வந்து நீ ஒழுங்கா ட்ரெஸ் போறேன்னு கேட்டீங்கன்னா நான் அவங்களையும் சரி என்னையும் சரி, உடைங்கிறது பெண்களோட உரிமை தான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. அதையும் தாண்டி உங்க கண்ணுக்கு தப்பா தெரியுதுன்னா உங்களோட தப்பு, நாங்க எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு. புரியுதுங்களா? ஆனா நீங்க டிவிக்கு பத்தி பேசுனதுனால நான் கேட்கறேன், இந்த லேடி மட்டும் இல்ல, 2 பொட்ட புள்ளைய வச்சுக்கிட்டு நான் கேட்க ஆரம்பிச்சுன்னா இவங்க நாக்கு பிடிக்கிட்டு செத்து போயிடுவாளுங்க. 2 பொட்ட புள்ளைங்களை வச்சுக்கிட்டு, வயசுக்கு வந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, முன்னாடி பெருசா இருக்கு பின்னாடி பெருசா இருக்குன்னு அதை மட்டும் போக்கஸ் பண்ணி காட்டுறாளுங்க. இப்போ வந்து நம்ம கேஷுவலா ஒரு ரீல் பண்றோம், அதுல லைட்டா துணி விலகிருச்சுன்னா ஐயோ நமக்கு தெரியல, அது கேஷுவலா விலகிருச்சு. ஆனா தெரிஞ்சே நம்ம கிட்ட இருக்கிறத பிதிக்கி காமிக்கக்கூடியவள்கிட்ட நம்ம போய் என்ன சொல்ல முடியும்? இதுல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஆப்ஷன் வைக்கிறாளுங்க, 399 ரூபா 999 ரூபான்னு வைக்கிறாளுங்க. அதை எதுக்கு நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க வீட்டு பணத்தை கொடுத்து நீங்க எதுக்கு பாக்குறீங்க? ஆண்களே உங்களை தான் கேட்கறேன் நானு, எதுக்கு பாக்குறீங்க? நீங்க எல்லாம் பார்க்க போய் தானே அவளுங்க இந்த அளவுக்கு காட்டிக்கிட்டு ஆடிட்டு அலையறாளுங்க. நான் கேட்கறேன், நான் இந்த லேடியை மட்டும் கேட்கல, இது மாதிரி நிறைய லேடி இருக்காங்க, குறிப்பிட்டே பேச முடியும் என்னால. ஆனா எனக்கு அது வேலை கிடையாது பேசுறது. ஆனா இதுக்குள்ள டிவிக்கேன்னு ஒரு பேர் வர்றதுனால தான் நான் இப்ப இதுக்கு கூட வீடியோ போடுறேன். இல்லனா இதுங்களை பத்தி எல்லாம் பேசணும் நமக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது ப்ரோ. நேத்து கூட நான் ஸ்டோரி போட்டிருந்தேன், ஒருத்தர் ஒரு லேடியோட வீடியோ எனக்கு அமிச்சு, இந்த மாதிரி எல்லாம் பொம்பளைங்க இருந்தா ஆம்பளைங்க எப்படி சும்மா இருப்பாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க குட்டிமான்னு எனக்கு அனுப்புறாரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. அவர் கேட்கறது நியாயம் தானே, நீங்க கேட்கறது நியாயம் தான். ஆனா கரெக்டா அவங்க பண்ற தப்ப அதை மட்டும் சுட்டி காட்டி பேசுங்க. டிவிக்கோட சப்போர்ட்டர் அவங்க கிடையாது. நீங்க எதை வச்சு டிவிக்கோட சப்போர்ட்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எங்க ஒரு இடத்துல ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டு டிவிக்கு ஓட்டு கேட்டோ இல்ல இப்போ வரைக்கும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணியோ போட்டாங்கன்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க எல்லாம் கரெக்டா இருங்க ப்ரோ. ஆண்கள் வந்து இந்த மாதிரி வரவங்களா வரவேற்காதீங்க. வரவேற்கிறதுனால தானே அவங்க யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல, பணத்தை கொடுக்கல அப்படின்னா அவங்க அப்படி பண்ணுவாளுங்களா? இதுல வேற இந்த பொம்மநாட்டிங்களா ஒரு வீடியோ நல்லா பின்னாடியோ முன்னாடியோ பிதிக்கி காட்டிவிட்டு லிங்க் இன் ஸ்டோரி, லிங்க் இன் பயோ, இதெல்லாம் ஒரு பொழப்பா ப்ரோ? இதை பத்தி நான் பேசினா ரொம்ப லென்த்தா போகும். நீங்க கட்சியை மட்டும் இன்வால்வ் பண்ணாம நீங்க என்ன வேணா வீடியோ போடுங்க, அதை பத்தி நாங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நானுமே எதுவுமே கேட்க போறது கிடையாது. டிவிக்கேன்ற பேர் இதுல அடிபடுறதுனால தான் நான் கேட்கறேன். இவங்களுக்கும் டிவிக்கேக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ப்ரோ. மக்களே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்க எல்லாரும் கேட்டீங்க தெரியுமா குட்டிமியாவை எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அதனால நாங்க வந்து கேஸ் கொடுக்க வந்திருக்கோம். 3 பேரும் சேர்ந்து குட்டிமியாவுக்கு வந்து சமாதி கட்டியிருக்கோம் அண்ணா அறிவாலயத்துல இருந்து. என்னன்னா தாமரை ரூம் சுத்தமா மாறி போயிருக்கு. அவன் ஏதாவது வாஸ்து சாஸ்திரத்துக்காக மாத்தி வச்சிருப்பான்டா. என்ன கேஸ் போட்டிருக்கான்? முடிச்சிட்டோம். அது பேசலான்றதுனால என்ன வேணா பேச முடியாது. ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். சோ நம்மளுக்கு என்ன கருத்து இருக்கோ நம்ம அந்த வெளியில பேசலாம். ஆனா அதே ஆர்டிகல் 19(2) என்ன சொல்லுது அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன வேணா பேச முடியும்ன்றதுனால பேசக்கூடாது. அதுல வந்து வார்த்தை என்ன பேசுறோம், யார பேசுறோம், அது நம்ம பேசுறது அவதூறா இல்ல என்னன்றது. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது. ஆர்டிகல் 19(2) வந்து அது வந்து லைஃப் டைம், அதாவது லைஃப் சென்டென்ஸ் வந்து அதுக்கு இருக்கு. அதனால 3 பேரும் வந்து அந்த தொடப்பக்கட்டைக்கு அண்ணா அறிவாலயத்துல சமாதி கட்டி இருக்கோம். 5 ரூபா கொடுப்பீங்களா? பாய். இது கண்டிப்பா நீ ரிப்ளை வீடியோ போடுவேன் தெரியும். தொடப்பக்கட்டை போடுற 60 பால் 112 ரன்.
இந்த நடிகர் விஜய் வந்து சிஎம் விஜய் ஆனதுல இருந்து ஊருக்குள்ள கஞ்சா வித்தவ, அதுக்கப்புறமேட்டு பொதுத்தளத்துல எல்லாத்துக்கிட்டையும் மைக்க காட்டி கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு ஆபாசமா கேள்வி கேட்டுட்டு இருந்தவ, அதுக்கப்புறம் இந்த பொது வலைத்தளத்துல வந்துட்டு அசிங்கமா ரீல்ஸ் போட்டு வீடியோ போட்டவ, இப்ப அந்த வீடியோல அந்த ஹிஸ்டரியே காணும். இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டவ இன்னைக்கு டிவிகே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்ற பேர்ல எல்லாத்தையும் அசிங்கமா பேசிக்கிட்டு ஆபாசமா பேசிக்கிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கா. கேட்டா டிவிகே கட்சி சார்பவங்களா, டிவிகே கட்சியில உங்களுக்கு போஸ்டிங் வேற தர போறாங்களா அப்படின்னு பெருமை பத்தி தெரியுதா? அவ யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த பூனை வேற மியாமியான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏண்டி ஊருக்குள்ள கஞ்சா வித்தா ஏன் நீ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கியா? அவ மேல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கம்ப்ளைண்டே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏமா இவ மேல நிறைய கேஸ் இருக்குமா, இவ கஞ்சா கேஸ்ல சிக்கினவ பொண்ணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே விட்டுட்டோம், இவ கேஸ் எல்லாம் எதுக்குமா எடுத்துக்கிட்டு அப்படின்றாங்க. மறக்காம அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பூனை வேற மியாமியா. ஐயோ ஐயோ ஐயோ, போற வரோம் 10 பேர் பேஞ்சு அது வாயில ஊத்திட்டு போங்களாம் நல்லா, அப்போனாவது புத்தி வருத்த பாப்போம். ஏண்டி ஏய் கூலிப்பு வாயே மொன்னனாய, உன்னை எதை கழிட்டு நடிக்குது? ஏன் என் சூத்து தான் நல்லா இருக்குதா உனக்கு? இல்ல நான் ஓப்பனாவே கேட்கறேன். என் வீடியோ எடுத்து ஒருத்தன் நோன்றானா, நீ ஒருத்தனை நோன்ற, நீ நோன்றா உனக்கு நோண்டதான் செய்வாங்க. பதில் சொல்றது துப்பு மயிர் கிடையாது உனக்கு. எங்க வீடியோவெல்லாம் எடுத்து போட்டுக்கிறல்ல, நாங்க 4 பேர் மட்டும் இல்லாம எங்க கட்சியை சேர்ந்த அத்தனை பேரையும் நீ யாரெல்லாம் நோண்டிக்கிறியோ அத்தனை பேரும் பேண்டு தரோம் தட்டுல வச்சுக்கின்னு இவங்க சூத்த நோண்ட கூடாது, இவங்க சாண்ட குடிக்க கூடாதுன்னு உருட்டி உருட்டி உள்ள தள்ளு. அப்பனாச்சும் உனக்கு புத்தி வருதா, என்ன வருதுன்னு பாப்போம். நீ என்ன யோக்கியக்கார மயிறு, நீ என்ன என் மயிறு நீன்னு நான் உன்னை கேக்குறேன் நானு. நீ பேசாத வார்த்தை, நாங்கெல்லாம் பேசினா ஆமா சாமி பேசணும்னு ஒத்துன்னு போயிடுவோம். பேசிப்புட்டு இது வந்து இப்ப விளக்கமா காட்டுதான் இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு. உனக்கு தில்லு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா கொத்தியா மோதிரி. உங்ககிட்ட எவன் பேசுறானோ அங்க மோதி, எவ பேசுறாளோ மோதி. என்கிட்ட வரியா வா, ஏன்டி யாவது போறேன் சண்டை குடிக்கிய. ஒரு வீடியோ ஒண்ணு போட்டல, என்னை பத்தி அதுக்கு ஒரு கேள்வி கேட்டல, பதில் சொன்னியா? எடுத்துன்னு ஓடி போய் மோரக்கட்டை எடுத்து மோரக்கட்டை பார்த்தா 10 நாளுக்கு சோறு திங்க முடியாதுரி. மூத்திரம் வராது, குண்டி வெளிதான் வரும். எப்படிதான் போடலாம்? ஐயோ குடும்பம் நடத்துறானுல தெரியல உனக்கு. அவ்வளவுதான் மரியாதை மயிறு. ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நானு. நீ சொன்ன அந்த ஸ்டேஷன் பேரையும் அந்த இன்ஸ்பெக்டர் பேரையும் சொல்லல நீ, உன்னை நான் விடவே மாட்டேன். உன்னை எங்க இழுக்கணுமோ நாங்க இழுக்கிறோம். மானம் கெட்டவளே. நாங்க எந்திரிச்சோம்னா சபைய பேசவே முடியாது. நிரந்தர தீர்வு அவை சொல் நீக்கப்படுகிறது.